Complex numbers, exercise 2.9, first question. I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஷனை வந்து I power n ப்ளஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். இங்கே I power n plus 1ன்னு இருக்கா. ஸோ I power n into I power 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி I power n into I power 2 plus I power n into I power 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I power n வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ I power n வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் இந்த I power n வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து I இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து I ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து I க்யூப்னு இருக்கும். ஸோ I power n இன்ட்டு இங்கே 1 ப்ளஸ் I. ஸோ என்னோடய வேல்யூ எதுவும் கிடையாது. ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா -1. அதே மாதிரி I க்யூபோட வேல்யூ என்னென்னா -I. இது வந்து நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே +1 -1 இருக்குது, +I -I இருக்குது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ IN into 0ன்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் மல்டிப்ளை பை 0 இஸ் 0. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா 0. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.9. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.9 செகண்ட் கொஷின். த வேல்யூ ஆஃப் சமேஷன் I equal to 1 to 13 I power n plus I power n minus 1. ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலான்னா I equal to 1 power 13 ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே n-1ன்னு இருக்குது. ஸோ I power n into I power -1 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சமேஷன் I equal to 1 to 13. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் I power n காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து I power -1 இருக்குது. ஸோ அது வந்து 1/I அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம சம்மேஷன் வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ 1 ப்ளஸ் ஏன்னா பிகாஸ் அங்கே வந்து இமேஜினரி பார்ட் இல்லை. ஸோ 1 ப்ளஸ் 1/I இன்டூ சம்மேஷன் I equal to 1 to 13 I power n. நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் 1/I இன்டூ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சம்மேஷன் இருக்குது. ஸோ n இருக்க இடத்துல 1லேருந்து 13 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ I power 1 ப்ளஸ் I power 2 ப்ளஸ் I power 3 ப்ளஸ் I power 4 I power 7 I power 8 I power 9 I power 10. ஸோ அப் டு 13 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். I into 1 is I ப்ளஸ் 1 டிவைடட் பை I. ஸோ இது எல்சிஎம் எடுத்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதனுடைய 4 வேல்யூஸ் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா இப்போது I ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் I க்யூப் I power 4ன்னு இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எதுவும் கிடையாது, ஐன்னு எழுதிக்கலாம். I ஸ்கொயருக்கு வந்து -1 கிடைக்கும், I க்யூபுக்கு வந்து -I கிடைக்கும், I power 4 வந்து +1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் வில் கெட் 0. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 4 டேர்ம். இந்த I power 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த I power 5 we can write it as I power 4 into I power 1 ப்ளஸ் அதே மாதிரி இந்த I power 6ஐயும் I power 4 into I power 2 ப்ளஸ் இந்த I power 7 I power 4 into I power 3 ப்ளஸ் இந்த I power 8 வந்து I power 4 into I power 4. இப்படி எழுதணும்னா I power 4ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into I power 1 வந்து நமக்கு ஐன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கேயும் வேல்யூ வந்து 1 into I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ I ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ -1 into 1 is -1. இப்போ அடுத்து இதனுடைய வேல்யூ வந்து 1. I க்யூபினுடைய வேல்யூ வந்து -I. ஸோ 1 into -I will get -I. இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 கிடைக்கும். 1 into 1 is 1. ஸோ -1 + 1 +I -I எல்லாமே கேன்சலாக இங்கே 0 ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அப்படி பண்ணோம்னா I power 9 இருக்குது. இந்த I power 9 எப்படி பிரித்து எழுதலாம்னா I power 8. ஏன்னா 4ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ I power 8 into I power 9 I power 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 10 இருக்குது. ஸோ இதையும் I power 8 into I power 2 ப்ளஸ் இந்த 11க்கு வந்து I power 8 into I power 3 ப்ளஸ் இந்த 12க்கு வந்து I power 8 into I power 8 இல்லை I power 12 கூட எழுதிக்கலாம். பிகாஸ் அதனோட வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. இங்கே வந்து 1 into I is I.
ப்ளஸ் இதனோட வேல்யூ 1 1 இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா -1 ஸோ நமக்கு -1 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 1 இன்ட்டு ஐ கியூப் வந்து -i ஸோ வில் கெட் -i. இது வந்து 1 இன்ட்டு 1 ஸோ நமக்கு +1 கிடைக்கும். ஸோ -1 +1 +i -i எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு இங்கேயும் 0ன்னு கிடைச்சிடும். ஸோ எல்லாமே 0 0 + 0 + 0 ப்ளஸ் இங்கே வந்து ஒரே ஒரு I பவர் 13 இருக்கும். ஸோ இந்த I பவர் 13 எப்படி பிரிக்கலாம்னா I பவர் 12 இன்ட்டு ஐன்னு பிரிக்கலாம். 13 பிகாஸ் 12ன்றது 4ஓட மல்டிபிள். ஸோ இது 1ன்னு தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு ஐ இஸ் ஐ. நெக்ஸ்ட் டேர்ம் I + 1 by I. இங்கே 0 + 0 + I வந்து நமக்கு ஐன்னு கிடைக்கும். ஸோ இந்த I கேன்சல் பண்ணணும்னா நம்மளோட ஆன்சர் வந்து I + 1ன்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா 1 + I. Exercise 2.9 third question. The area of the triangle formed by the complex number z, IZ, z plus IZ in the organs diagram. ஸோ நமக்கு வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதிலிருந்து நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு ஃபஸ்ட் இதை வந்து இந்த z வந்து நம்ம z1 அசியூம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் z2 and z3. ஸோ நம்ம mod z1 மைனஸ் z2 அதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ z-ஓட வேல்யூ வந்து z மைனஸ் z2ஓட வேல்யூ வந்து IZ. ஸோ இதுக்கு வந்து நம்ம மாட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டுத்துலேயும் z காமனாக இருக்குது. ஸோ z காமனாக எடுத்துட்டோம்னா வில் கெட் 1 - I. ஸோ இது வந்து mod z இன்ட்டு mod 1 - Iன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து mod z நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1 - Iக்கு வந்து நம்ம மாட் எடுத்தோம்னா வில் கெட் ரியல் பார்ட் வந்து இங்கே 1. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து இங்கே -1. ஸோ -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் mod z இன்ட்டு square root of 1 square and 1 -1 whole square is 1. So equal to mod z into 1 + 1 is √2 இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து z2 minus z3 கண்டுபிடிக்கலாம். z2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா IZ மைனஸ் z3 ஓட வேல்யூ வந்து z plus IZ. நெக்ஸ்ட் IZ இப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் z minus into plus minus IZ. ஸோ இங்கே வந்து plus IZ minus IZ கேன்சல் ஆகிடும். ஸோ mod of minus z. ஸோ மாடில் நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ஸோ இதை ப்ளஸ் zன்னு மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து z3 மைனஸ் z1. ஸோ இங்கே z3ஓட வேல்யூ வந்து z plus IZ மைனஸ் z1ஓட வேல்யூ வந்து z. ஸோ இதில் வந்து ப்ளஸ் z மைனஸ் z will get cancel. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா mod of IZ. ஸோ இது வந்து ஐக்கு தனியாக மாட் அண்ட் ஜெட்டுக்கு தனியாக நம்ம மாட் எடுக்கலாம். ஸோ மாட் ஜெட் எழுதிக்கலாம். இங்கே வந்து நம்ம மாட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா ரியல் பார்ட் இல்லை. ஸோ 0. இங்கே இமேஜினரி பார்ட் வந்து ஐ இருக்குது. ஐயோட கோஃபிஷியன்ட் 1. ஸோ 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ மாட் ஜெட் இன்ட்டு 0 + 1 இஸ் √1. ஸோ நமக்கு மாட் ஜெட் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் பிசி அண்ட் திஸ் இஸ் சிஏ. இங்கே பார்த்தீங்கன்னா BC and CA. So BC square plus CA square. இது நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா mod z whole square plus mod z whole square. ஸோ நமக்கு வந்து 2 mod z whole square இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா வில் கெட் √2 mod z which is equal to AB. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பிதாகோரஸ் தியரமை ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால் இதுதான் நம்மளுடைய ஹைபாட்டன்யூஸ். இது ரெண்டுமே நம்மளுடைய ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். ஸோ அதனால் நம்ம இதில் ஒரு வேல்யூவை பேஸுனும் ஒரு வேல்யூவை ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளை வந்து இங்கே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு நம்மளோட பி வந்து பேஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா mod zன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு ஹைட் வந்து சிஏ, அதாவது அதுவும் mod z தான். ஸோ இது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 mod z into mod z is mod z square. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1/2 mod z square. Exercise 2.9 fourth question. The conjugate of a complex number is 1/i - 2 then the complex number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை zன்னு எழுதிக்கலாம். z equal to 1/i - 2. இதனுடைய கான்ஜுகேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1/i
ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ -2 தென் இமேஜினரி பார்ட் ப்ளஸ் I. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ கான்ஜுகேட்னா என்னென்னா ஜஸ்ட் இந்த இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஸோ -2 -Iன்னு கிடைக்கும். ஸோ தென் வந்து டினாமினேட்டர்லேருந்து மைனஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 2 + Iன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரோட எழுதிக்கலாம். ஸோ -1 டிவைடட் பை 2 + I. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா -1 டிவைடட் பை I + 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 2.9 5th question. If z equal to √3 + I whole cube into 3I + 4 whole square divided by 8 + 6I whole square. ஸோ தென் mod z is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு z கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம mod z கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து mod அப்ளை பண்ண போகிறோம். ஸோ mod z equal to இங்கே வந்து நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே நம்ம தனித்தனியாக mod அப்ளை பண்ண போகிறோம். ஸோ √3 + I whole cube into mod of 3I + 4 whole square divided by mod of 8 + 6I whole square. ஸோ மாட்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். இங்கே ரியல் பார்ட் வந்து √3. ஸோ √3 whole square ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து I. ஸோ +1 whole cube into இங்கே ரியல் பார்ட் என்னென்னா 4. ஸோ 4 square ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 3. ஸோ 3 square into whole square divided by இங்கே வந்து நம்மளோட ரியல் பார்ட் வந்து 8. ஸோ 8 square ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 6. ஸோ 6 square whole square. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 whole square வந்து என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 whole square நம்ம எப்படி எழுதலாம்னா √3 × √3. இங்கே ரூட் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் 3 தான் கிடைக்கும். ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 3 + 1 whole cube into அதே மாதிரி இங்கே 4 square இருக்குது. 4 square is 16 and here 3 square is 9 divided by square root of here 8 square is 64 plus 6 square is 36 whole square. For next step la square root of இங்கே 3 + 1 4 ன்னு எழுதலாம் whole cube and அதே மாதிரி இங்கே 16 + 9 இருக்குது. ஸோ that is 25 whole square எழுதலாம் divided by here 64 + 16 is 100 square. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 4க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வில் கெட் 2. அதே மாதிரி 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா வில் கெட் 5 அண்ட் 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா வில் கெட் 10. இப்போ நம்மளோட ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே √4 இருக்கா. ஸோ இந்த √4 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த ஸ்கொயர் √2 கேன்சல் ஆகி 2ன்னு கிடைக்கும். அப்படி தான் இந்த 2 கிடச்சிது. அதே மாதிரி இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் 5ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 100 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்படி தான் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே mod 2 whole cubeன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 × 2 இன்ட்டு இங்கே 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5 × 5 டிவைடட் பை இங்கே 10 ஸ்கொயர். ஸோ 10 × 10. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் இது 1 time, this is 2 time, here 2 will get cancel and this is 1 time, this is 2 time in 5 table. ஸோ இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இங்கே நமக்கு 2 மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு mod z ஓட வேல்யூ என்னென்னா 2. 6th question. If z is a non-zero complex number such that 2i z² equal to z bar, then mod z. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 2i z² equal to z bar. இதுலேருந்து நம்ம mod z ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டபுள் சைடு mod எடுக்கிறோம். ஸோ mod of 2i z² equal to mod of z bar. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தனித்தனியாக mod எடுக்கிறோம். ஸோ mod 2 mod I into mod z² equal to mod z bar. Then mod of 2 ஓட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைக்கும். தென் mod of I is 1 அண்ட் இங்கே mod z² இருக்குது. இங்கே வந்து mod of z பாரை வந்து நம்ம mod zன்னு எழுதலாம் பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெண்டு சைட்லையுமே mod z காமனாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு mod zம் இங்கே இருக்க mod zயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 × 1 will get 2
2 into mod z equal to 1. Then mod z equal to 1. இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ டிவைடில் போயிடும். mod z ஓட வேல்யூ வந்து 1/2. Exercise 2.9, 7th question. If mod of z minus 2 plus I less than or equal to 2, then the greatest value of mod z is. So நமக்கு இங்கே வந்து mod of z minus 2 plus I less than or equal to 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா mod of z1 plus z2 is less than or equal to mod of z1 plus mod of z2. And then mod of z1 minus mod of z2 க்கு whole mod எடுத்தோம்னா it will be less than or equal to z1 plus z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்மளோட கொஷனில் இந்த z வந்து நம்ம z1 எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த -2 ப்ளஸ் ஐயை வந்து நம்ம z2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட z1 வந்து z ப்ளஸ் நம்மளோட z2 வந்து -2 ப்ளஸ் ஐ. ஸோ என்னோடய வேல்யூ வந்து 2ன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். less than or equal to நம்மளோட z1 வேல்யூ வந்து z. ஸோ mod z ப்ளஸ் z2 ஓட வேல்யூ வந்து -2 ப்ளஸ் ஐ, mod of -2 ப்ளஸ் ஐ. தென் whole mod of இந்த z1 ஓட வேல்யூ இஸ் z மைனஸ் z2 ஓட வேல்யூ வந்து -2 ப்ளஸ் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த mod z அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இதுக்கு வந்து நம்ம mod எடுத்தோம்னா வில் கெட் ஸ்கொயர் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் என்னென்னா -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இமேஜினரி பார்ட்ஸ், இங்கே இமேஜினரி பார்ட் வந்து 1, ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 4 + 1 ஈக்குவல் டு √5. less than or equal to 2, here less than or equal to mod z plus இதுக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா வில் கெட் √5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி ரிமூவ் பண்ணால் வில் கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே கிடைக்கும் mod z minus √5. then less than or equal to 2, less than or equal to mod z plus √5. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ளஸில் நம்ம எழுதிக்கலாம் mod z minus √5 less than or equal to 2. then மைனஸில் எழுத போகிறோம் minus of mod z minus √5 less than or equal to 2. then இந்த டேர்ம் எழுத போகிறோம் 2 less than or equal to mod z plus √5. இப்போ இங்கேருந்து mod z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ mod z less than or equal to 2, இந்த -√5 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ வில் கெட் ப்ளஸ் √5. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ வில் கெட் மைனஸ் mod z, தென் ஹியர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √5 less than or equal to 2. தென் இந்த மைனஸ் mod z நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா வில் கெட் ப்ளஸ் mod z அண்ட் இங்கே √5 இருக்குது. இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ வில் கெட் -2. ஸோ தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த √5 நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 2 minus √5 is less than or equal to mod z. ஸோ நமக்கு இங்கே z ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2 plus √5 அண்ட் இங்கே z ஓட வேல்யூ வந்து √5 minus 2 அண்ட் இங்கே z ஓட வேல்யூ வந்து 2 minus √5. ஸோ இது வந்து நம்ம நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணலாம். ஸோ இங்கே 2 plus √5ன்னு இருக்குது. √5ஓட வேல்யூ வந்து 2.something வரும், 2.236 அந்த மாதிரி வரும். இங்கே 2 ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 4ல் வேல்யூ கிடைக்கும். ஸோ 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2.236 minus 2 பண்ணோன்னா நமக்கு 0ல் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 4ல் வேல்யூ கிடைக்கும். தென் இதில் வந்து 0. கிடைக்கும். தென் 2 minus 2.236 பண்ணோன்னா வில் கெட் நெகட்டிவ் 0. நமக்கு கிடைக்கும். நெகட்டிவில் போயிடும். ஸோ இங்கே நம்மளோட கிரேட்டஸ்ட் வேல்யூ எது பார்த்தீங்கன்னா 4. ஸோ நமக்கு இங்கே 4 எப்போ கிடைக்கும்னா when z equal to 2 plus √5. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Was exercise 2.9, 8th question. If mod z minus 3 by z equal to 2, then the least value of mod z என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு given condition வந்து இதுதான். ஸோ இதில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா mod of z1 minus z2 less than or equal to mod of z1 plus mod of z2. Then
இங்கேயும் நம்ம தனியாக அந்த z1 z2க்கு mod எடுத்து மைனஸ் பண்ணி தென் ஹோல் mod எடுத்தோம்னா it will be less than or equal to this. ஓகே, இப்போ நம்மளோட கொஷினோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கொஷின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, z மைனஸ் 3/zன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய z1 என்னன்னா z, z2 என்னன்னா 3/z. ஸோ z1 இருக்க இடத்துல நம்ம z சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், தென் z2 இருக்க இடத்துல 3/z சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் மைனஸ் 3/z whole mod less than or equal to. இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 2னு கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ 2னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 less than or equal to mod z plus mod of 3/z then mod z minus 3/z mod of 3/z then whole mod less than or equal to. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே mod இருக்கு இல்லையா, அந்த ஹோல் mod இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே 2 வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸில் கிடைக்கும். ஸோ என்னென்ன கிடைக்குன்னா mod z minus 3/z plus or minus mod z minus 3/zன்னு கிடைக்கும், which is less than or equal to 2 less than or equal to mod z plus 3/z. ஓகே, இப்போ வந்து இந்த 2 வேல்யூஸ் இருக்குல்லையே அது வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு mod z minus mod of 3/z less than or equal to இது ஒரு term, then minus of mod z minus mod of 3/z. next term என்னன்னா இது. ஸோ 2 less than or equal to mod z plus mod of 3/z. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த mod z இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் mod z ஸ்கொயர் மைனஸ் mod 3 வந்து 3ன்னு கிடைக்கும், ஹோல் டிவைடட் பை mod z which is less than or equal to 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் mod z ஸ்கொயர் மைனஸ் 3 ஸோ less than or equal to 2 mod z அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 mod z நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ வில் கெட் mod z ஸ்கொயர் மைனஸ் 2 mod z மைனஸ் 3 less than or equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் இங்கே வந்து டேர்ம் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் என்ன வேணும்னா மைனஸ் 3 வேணும். சம் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் 2 இருக்குது. ஸோ சம் பண்ணால் நமக்கு மைனஸ் 2 வேணும். ஸோ எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3 வரும்னு பார்த்தோன்னா 3 1s are 3. ஓகே, இங்கே வந்து நமக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். இது சம் ஆர் சப்ராக்ட் பண்ணால். ஸோ அதனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் 3 + 1 வந்து மைனஸ் 3 and மைனஸ் 3 + 1 வந்து மைனஸ் 2ன்னு எழுதலாம் சம் பண்ணால். இப்போ அதுதான் நம்மளோட ஃபேக்டர். ஸோ mod z ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் 3 mod z ப்ளஸ் 1 mod z மைனஸ் 3 less than or equal to 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு z காமனாக இருக்குது, இங்கே ஒரு z காமனாக இருக்குது. ஸோ mod z காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு mod z இருக்கும், மைனஸ் இங்கே வந்து இந்த மைனஸ் 3 இருக்கும். தென் இப்போ இதே டம்மை இங்கே எழுதிக்கலாம் mod z மைனஸ் 3. இப்போ இந்த mod z கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 mod z வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால். ஸோ ப்ளஸ் 1 into mod z 1 mod z 1 into மைனஸ் 3 மைனஸ் 3. ஸோ அந்த டேர்ம் வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ mod z மைனஸ் 3 and mod z ப்ளஸ் 1 which is less than or equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இப்போ mod z ஓட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சோன்னா இது வந்து ஈக்குவல் டு 0 பண்ணனா mod z வந்து 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் நம்ம தனியாக ஈக்குவேட் பண்ணோம்னா mod z ஓட வேல்யூ மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோன்னா இப்போ மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் mod z தென் ஹியர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் mod 3/z which is less than or equal to 2. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். mod z into mod z வந்து மைனஸ் mod z ஸ்கொயர்னு வரும், தென் ப்ளஸ் இந்த 3 அப்படி தான் இருக்கும், 3/mod z less than or equal to 2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த mod z அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் mod z ஸ்கொயர் ப்ளஸ் 3 less than or equal to 2 mod z. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 mod z இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் mod z ஸ்கொயர் மைனஸ் 2 mod z ப்ளஸ் 3 less than or equal to 2. இங்கே பார்த்தீங்கன்னா mod z கிட்ட வந்து
மைனஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ப்ளஸ் ஆக்க போகிறோம். ஸோ அதனால் மைனஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஹியர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் will become plus mod z square. Here minus into minus 2 mod z, and here plus into minus minus 3. Then இங்கே ஈக்குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்து இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். வந்து -3 தேவை. சம் பண்ணோன்னா மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா +2. ஸோ நமக்கு +2 தேவை. சரிங்களா? ஸோ இப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும்னு பார்க்கணும். தட் இஸ் 3. அந்த லாஸ்ட் சம் மாதிரி இதில் பண்ண மாதிரி தான். 3 1s are 3. ஆனால் நமக்கு சம் பண்ணால் +2 தான் வேணும். ஸோ அதனால் இப்போ 1 கிட்ட மைனஸ் மாற்றிக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபேக்டர் என்ன? mod z ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபேக்டரையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். +3 mod z -1 mod z -3 greater than equal to 0. தென் வந்து mod z காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? இங்கே ஒரு mod z வரும். தென் +3 கிடைக்கும். ஸோ அதே டேர்மை கொஞ்சம் இங்கே தள்ளி எழுதிக்கலாம். mod z +3. தென் இந்த mod z கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் -1 mod z வரும்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 into mod z -1 mod z -1 into 3 -3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு mod z +3 இது ஒரு டேர்ம். தென் mod z -1 இது ஒரு டேர்ம். ஸோ விச் இஸ் கிரேட்டர் than equal to 0. இது வந்து நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணனா வில் கெட் mod z is equal to -3 கிடைக்கும். இது வந்து நம்ம ஈக்குவல் டு பண்ணனா mod z equal to +1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இப்போது அடுத்த டேர்ம் போகலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண இப்போ நம்ம அடுத்த டேர்ம் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இது எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 2 less than or equal to mod z into mod z ஸ்கொயர் +3 ஹோல் டிவைடட் பை mod zன்னு கிடைக்கும். இந்த mod z இங்கே நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ என்ன கிடைக்குன்னா 2 mod z less than or equal to mod z ஸ்கொயர் +3. அடுத்து இந்த 2 mod z இந்த சைட் கொண்டு வந்துடும். ஸோ less than or equal to mod z ஸ்கொயர் -2 mod z +3 இங்கே 0ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் என்ன வேணும்னா +3 வேணும். சம் பண்ணோன்னா நமக்கு -2 வேணும். இங்கே -2 தான் இருக்குது. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 கிடைக்குன்னா 3 1s are 3. இப்போ இதை சம் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வேணும். ஸோ அதனால் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ -3 -1 வந்து நமக்கு -2 கிடைக்குது. ஆனால் ப்ராடக்ட் பண்ணும்போது +3 கிடைக்கல. ஸோ இது வந்து நம்மளால் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம குவாட்ரடிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குவாட்ரடிக் ஃபார்முலாக்கு நம்ம ஏபிசி வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஏன்றது இந்த mod z ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது 1. பிக்கு வந்து இந்த mod z உடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னா -2. சிக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் 3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம b² - 4ac எப்படி வருதுன்னு பார்க்கலாம். b² - 4ac ஈக்குவல் டு b ஸ்கொயர்னா -2 ஹோல் ஸ்கொயர் -4 into ac. ஸோ 1 3. Then -4 whole square is -2 whole square is +4 -4 3s are 12. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. ஸோ இங்கே நமக்கு ரூட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து நாட் பாசிபிள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ வச்சு இல்லை எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது? இங்கே 3 இருக்குது, -1 இருக்குது. ஸோ இது வந்து 0 1 2 3 -1 -2 -3. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பிளாட் பண்ணலாம். mod z equal to 3. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து -1 இருக்குது. தென் வந்து mod z is -3ன்னு இருக்குது. தென் mod z வந்து +1ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்களா இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து mod z அப்படின்றதுனால நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 தான் இதனுடைய ஆன்சர். Exercise 2.9 9th question. If mod z is equal to 1, then the value of 1 plus z divided by 1 plus z bar ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus z divided by 1 plus இங்கே z barன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 1 by zன்னு எழுதிக்கலாம். இந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம் 1 by z. இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். z into 1 z
then plus 1 எழுதிக்கணும் whole divided by z. then என்ன பண்ண போறோம்னா இங்க divide கீழே again ஒரு fraction இருக்கு. ஸோ இது வந்து நம்ம reciprocal பண்ண போறோம். first இந்த denominator எழுதிக்கலாம் 1 plus z into இது வந்து நம்ம reciprocal பண்ணா will get z by z plus 1. ஸோ இங்கேயும் z plus 1 இருக்கு, இங்கேயும் z plus 1 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ our final answer is z. Exercise 2.9 10th question பார்க்க போறோம். The solution of the equation mod z minus z equal to 1 plus 2y கொடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம z ஓட வேல்யூ வந்து x plus iy-ன்னு assume பண்ணிக்கலாம். இங்கே mod z இருக்கு. ஸோ mod of x plus iy minus z இருக்கு. ஸோ இங்கே x plus iy equal to 1 plus 2y. ஸோ இங்கே மாடுலஸ்ன்னு இருக்கு. ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் என்னென்னா எக்ஸ். ஸோ அதனுடைய ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து இங்கே ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2y. தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2y. தென் இங்கே வந்து நம்ம ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன ரியல் பார்ட் இருக்குன்னா இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இதுதான் ரியல். ஸோ ஈக்குவல் டு 1. தென் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட் என்னென்னா ஐயுடைய கோஃபிஷியன்ட். ஸோ அது வந்து மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே ஐயோட கோஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ மைனஸ் 2ன்னு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இதுதான் ஆன்சர்னு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2வை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 4. ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. தென் square root of x square plus 4 இந்த minus x அந்த சைட் கொண்டு போயிடலாம். so we'll get plus x. so 1 plus x ன்னு கிடைக்கும். then இங்க இருக்கிற x square root of x square plus 4 1 plus x நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயரிங் பண்ண போறோம். ஸ்கொயரிங் on both sides. so ஸ்கொயரிங் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். so we'll get x square plus 4 equal to இங்கே வந்து 1 plus x whole squareன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் வில் கெட் 1 square plus x square plus 2 into 1 into x equal to x square plus 4. Then 1 square is 1 plus x square plus 2 into 1 into x is 2x. Here x square plus 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த x square நம்ம டேரெக்டாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம். தென் நமக்கு என்ன இருக்குன்னா 4 இந்த 1 இந்த சைட் கொண்டு போயிடலாம். மைனஸ் 1ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 2x. ஹியர் 4 மைனஸ் 1 இஸ் 3 ஈக்குவல் டு 2x. தென் இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா வில் கெட் 3/2 இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3/2, ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா 3/2 மைனஸ் 2y. Exercise 2.9 11th question. If mod z1 equal to 1 and mod z2 equal to 2 and mod z3 equal to 3 and இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக ஈக்குவல் டு 9 சொல்லியிருக்காங்க. தென் இந்த வேல்யூ ஆஃப் மாட் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம். கிவன் வேல்யூஸ் மாட் z1 ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணால் வில் கெட் மாட் z1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. தென் இங்கே வந்து இந்த z1 ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா z1 இன்ட்டு z1 பார்னு எழுதலாம் பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி equal to 1. then z1 ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1 by இந்த z1 பாரை நம்ம இந்த சைட் கொண்டு வந்துருவோம். ஸோ இது மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த சைட் போயிடுச்சுன்னா இது டிவைடில் வரும். ஸோ 1 by z1 பார். ஸோ இது வந்து z1 உடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து mod z2 எடுத்துக்கலாம். mod z2 இஸ் 2. இந்த mod z2வையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணால் வில் கெட் 4. ஸோ இங்கேயும் z2 mod z2 எப்படி எழுதலாம்னா z2 into z2 bar equal to 4. Then z2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 4 divided by z2 bar.
இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். mod z3 equal to 3. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ mod z3 whole square equal to 3 square வந்து நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த z3 square வந்து we can write it as z3 into z3 bar equal to 9. Then z3 equal to 9 divided by z3 barன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளை என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா mod of z1 plus z2 plus z3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு z1 z2 z3 ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ z1 ஓட வேல்யூ வந்து 1 by z1 bar plus z2 ஓட வேல்யூ வந்து 4 by z2 bar plus z3 ஓட வேல்யூ வந்து 9 by z3 bar. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், z1 bar z2 bar z3 barன்னு வரும் நமக்கு டினாமினேட்டரில். ஸோ z1 bar இன்ட்டு z2 bar இன்ட்டு z3 bar. இப்போ நம்மளுடைய எல்சிஎம்மையும் ஃபஸ்ட்டு டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணோன்னா நமக்கு எந்த டேர்ம் இல்லை, z2 பாரும் z3 பாரும் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1 இன்ட்டு z2 bar இன்ட்டு z3 bar ப்ளஸ் இப்போ செகண்ட் டினாமினேட்டரையும் எல்சிஎம்மும் கம்பேர் பண்ணால் நமக்கு z1 z3 பாரும் இல்லை. ஸோ அதை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 4 இன்ட்டு z1 bar இன்ட்டு z3 bar. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்மோட கம்பேர் பண்ணலாம். இந்த லாஸ்ட் டேர்மோட டினாமினேட்டரையும் நம்மளோட எல்சிஎம்மும் கம்பேர் பண்ணால் நம்மக்கிட்ட z1 பாரும் z2 பாரும் இல்லை. ஸோ அதை வந்து நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ z1 bar இன்ட்டு z2 bar. இப்போ இது வந்து மாடுலஸில் இருக்கிறதுனால நமக்கு mod of z bar equal to z தான் கிடைக்கும். ஸோ நம்ம மாடுலஸ் இருக்கிறதுனால நம்ம பார் இல்லாமலே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார் இல்லாமல் எழுதலாம். ஸோ z2 இன்ட்டு z3 ப்ளஸ் 4 இன்ட்டு z1 இன்ட்டு z3 ப்ளஸ் 9 இன்ட்டு z1 இன்ட்டு z2 ஹோல் டிவைடட் பை நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா z1 mod of z1 mod of z2 and mod of z3. ஸோ இது வந்து நம்மளோட கொஷனோட கம்பேர் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு 9z1 z2 இருக்குது, தென் 4z1 z3, தென் z2 z3. ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளோட கொஷனில் இருக்குது. ஸோ இதனோட வேல்யூ என்னென்னா 12. ஸோ அங்கே வந்து 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹோல் டிவைடட் பை mod of z1. mod of z1 வந்து 1 இன்ட்டு தென் mod of z2. mod of z2 வந்து 2, தென் mod of z3 வந்து 3. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் இது 1 டைம், இது 6 டைம், தென் 3 டேபிளில் இது 1 டைம், திஸ் இஸ் 2 டைம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 2. Exercise 2.9 12th question. If z is a complex number such that z belongs to C difference R and z plus 1 by z belongs to R, then mod z. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, zன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம z வந்து x plus iy எடுத்துக்கலாம். ஸோ அந்த z வந்து belongs to C difference R. இங்கே C difference R அப்படின்னா என்னென்னா not purely real. இங்கே ரியல் வேல்யூ மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம zக்கு வந்து 3 plus 0i எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து இமேஜினரி வேல்யூ இல்லை, இங்கே இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பியூர்லி ரியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இருக்கக்கூடாதுன்றாங்க. அதாவது 4 ப்ளஸ் இங்கே 0iக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ 5i இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து C difference R அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா z plus 1 by z கொடுத்துருக்காங்க. ஸோ z plus 1 by z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். z is x plus iy plus 1 by x plus iy. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்முக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 by x plus iy இன்ட்டு கான்ஜுகேட் என்ன வரும்னா x minus iy. ஸோ அதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இங்கே அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு x minus iy அதே தான் வரும். டிவைடில் a plus b இன்ட்டு a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். இங்கே i இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம செப்ரேட் பண்ணலாம். இங்கே ரியல் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குன்னா x
அப்புறம் இந்த x divided by this denominator. ஸோ இது ஒரு ரியல் வேல்யூ. ஸோ x plus x by x square plus y square. இப்போ அடுத்து வந்து இமேஜினரி வேல்யூ. இங்கே ஒரு இமேஜினரி, இங்கே இமேஜினரி இருக்குது. ஸோ ஐ காமனாக எடுத்துட்டோன்னா நம்மளோட இமேஜினரி வேல்யூ வந்து y மைனஸ் இந்த y with this denominator. ஸோ y by x square plus y square. இங்கே நமக்கு வந்து z plus iz அப்படின்றது என்னென்னா இட் பிலாங்ஸ் டு ஆர் ரியல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இமேஜினரி வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜினரி நம்ம ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிக்கலாம். therefore y minus y by x square plus y square is equal to 0. தென் வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம y காமனாக எடுக்கலாம். ஸோ y காமனாக எடுத்துட்டோம்னா வில் கெட் 1 minus 1 by x square plus y square. ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இது வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கணும், இல்லை இது வந்து ஜீரோவாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பியூர்லி ரியல், அதாவது இந்த டேர்ம் வந்து ஜீரோவாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது y வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்போ கண்டிப்பாக இது வந்து y ஜீரோவாக இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். 1 minus 1 by x square plus y square. அப்போ இதுதான் கண்டிப்பாக நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ தென் y ஈக்குவல் டு இந்த டேர்மை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் டேர்ம் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். x square plus y square. தென் வந்து டினாமினேட்டரை நம்ம ஈக்குவல் டு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா x square plus y square is equal to 1ன்னு கிடைக்கும். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா mod z தான் கண்டுபிடிக்கணும். ஸோ mod z என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 1 is 1. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 1. Exercise 2.9 13th question. If z1, z2, z3 are complex number. So z1, z2, z3 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அண்ட் அதெல்லாம் தனித்தனியாக நம்ம மாடலஸ் எடுத்தோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர். ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கிவன் எடுத்துக்கலாம். mod of z1 equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். mod of z1 equal to 1. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா வில் கெட் 1 ஸ்கொயர் வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ mod z1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா z1 into z1 பார்ன்னு எழுதலாம். ஸோ பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ z1ஓட வேல்யூ என்ன வரும்னா 1 by z1 பார்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த z2 z3க்கும் சேம் வேல்யூ வரும். ஸோ சிமிலர்லி z2 equal to 1 by z2 bar and z3 equal to 1 by z3 bar. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். z1 plus z2 plus z3 equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய z1 என்னென்னா 1 by z1 bar plus z2 என்னென்னா 1 by z2 bar plus z3 வந்து 1 by z3 bar equal to 0. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஹோல் டிவைடட் பை இந்த டினாமினேட்டில் இந்த 3 டேர்மே வரும். ஸோ z1 பார் z2 பார் z3 பார். தென் வந்து இந்த ஃபஸ்ட்டு டினாமினேட்டரோட நம்மளோட எல்சிஎம்மை கம்பேர் பண்ணனா எந்த டேர்ம் இல்லையோ அது வந்து நம்ம நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே z2 பாரும் z3 பாரும் இல்லை. ஸோ நியூமரேட்டராக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 into z2 பார் into z3 பார் ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் டேர்மோட கம்பேர் பண்ணோன்னா z1 பாரும் z3 பாரும் இல்லை. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் z1 பார் into z3 பார் ப்ளஸ் இப்போ இந்த டேர்மோட கம்பேர் பண்ணால் z1 பாரும் z2 பாரும் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டரை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 0 into 0ன்னு ஆகிடும் அது. ஸோ z2 பார் into z3 பார் ப்ளஸ் z1 பார் into z3 பார் ப்ளஸ் z1 பார் into z2 பார் ஈக்குவல் டு 0. தென் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் தனித்தனியாக பார் இருந்தால் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ z2 into z3 ஹோல் பார் ப்ளஸ் z1 z3 ஹோல் பார் ப்ளஸ் z1 z2 ஹோல் பார் ஈக்குவல் டு 0. தென் அடிஷனலி இந்த மாதிரி தனித்தனி பார் இருந்துச்சுன்னா நம்ம கம்பைன் பண்ணி சேம் பார் எழுதிக்கலாம், சிங்கிள் பார் எழுதிக்கலாம். ஸோ z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 ஹோல் பார் is equal to 0. தென் வந்து இப்போ நம்ம ரெண்டு சைடும் கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ அகெயின் இந்த டேர்மில் நம்ம கான்ஜுகேட் எடுத்தால் இது கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் z2 z3 ப்ளஸ்
z1 z3 plus z1 z2. இங்கே நம்ம 0 கான்ஜுகேட் எடுத்து நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சேம் இதே கண்டிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா z1 plus z2 plus z3 ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இங்கே 0 ஸ்கொயர் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2 into ab plus bc plus ca. ஸோ இங்கே நமக்கு abc இருக்க இடத்துல z1 z2 z3 இருக்குது. அது வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் plus 2 into AB. AB வந்து Z1, Z2 plus BC இருக்கு. ஸோ BC வந்து Z2, Z3 then CA வந்து Z3 into Z1 equal to 0. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா Z1, Z2 இருக்கு. ஸோ இங்கேயும் Z1, Z2 then Z2, Z3, Z2, Z3 and Z3, Z1. ஸோ இதனோட வேல்யூ என்னென்னா 0ன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். So z1 square plus z2 square plus z3 square plus 2 into, so இந்த bracket value தான் நமக்கு 0. So 2 into 0 equal to 0. So நமக்கு என்ன கிடைக்கும் z1 square is plus z2 square plus z3 square. 2 into 0 0 தான் கிடைக்கும். So then இங்கே equal to 0 இருக்கு. So z1 square plus z2 square plus z3 square ஓட value என்னன்னா 0. So z1 square plus z2 square plus z3 square equal to 0. Exercise 2.9, 14th question. If z minus 1 by z plus 1 is purely imaginary, then mod z. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா z ஓட வேல்யூ நம்ம வந்து x plus iy அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த x minus 1 by x plus 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் x plus iy minus 1 divided by x plus iy plus 1. இங்கே ரியல் பார்ட்டை அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ரியல். ஸோ x minus 1 இன்ட்டு இது ஒரு இமேஜினரி ப்ளஸ் iy டிவைடட் பை இது வந்து ரியல். ஸோ x plus 1 ப்ளஸ் iy. அடுத்து வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் என்னென்னா இதனுடைய சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ என்ன இருக்கும்னா x plus 1 minus iy டிவைடட் பை x plus 1 minus iy. இப்போ வந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். x minus 1 into x plus 1 then x minus 1 into minus iy. அப்போ என்ன கிடைக்குன்னா minus iy into x minus 1. இப்போ அடுத்து iy into x plus 1. ஸோ plus iy into x plus 1 then iy into minus iy. ஸோ நமக்கு minus iy into iyன்னு கிடைக்கும். டிவைடட் பை இது வந்து கண்டிப்பாக a plus b into a minus b ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு a plus b into a minus b என்னென்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே நம்மளோட a வந்து x plus 1 b வந்து iy. ஸோ x plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b வந்து iy. ஸோ iy ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம். தென் ஈக்குவல் டு x minus 1 into x plus 1. அதே டேர்ம் நியூமரேட்டர்லேருந்து அப்படியே எழுதிக்கலாம். x minus 1 plus iy into x plus 1. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே i into i வந்து i ஸ்கொயர்னு கிடைக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ தென் ஹியர் y into y ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இங்கே டிவைடடில் வந்து x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து iy ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஐயை ஸ்கொயர் பண்ணோன்னா i ஸ்கொயர் கிடைக்கும். i ஸ்கொயர் வந்து -1. ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட கொஷனில் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியூர்லி இமேஜினரினா அப்போது அங்கே இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது, ரியல் பார்ட் வந்து 0 அப்படின்றாங்க. ஸோ இல்லை நம்ம ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரியல் பார்ட் அண்ட் இது ஒரு ரியல் பார்ட். ரியல்னா ஐட்டம் இல்லாததெல்லாம் ரியல். ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 then plus y square and whole divided by in the numerator எழுதிக்கணும். சாரி in whole divided by in the denominator எழுதிக்கலாம்.
x plus 1 whole square plus y square equal to 0. Then அடுத்த ஸ்டெப்பில் இந்த denominator இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா we'll get x minus 1 into x plus 1 plus y square equal to 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b into a minus b is a square minus b square. அப்போது x square minus 1 square plus y square equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் x square plus y square எழுதிக்கலாம். இந்த 1 square அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா plus 1 square ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா mod z. ஸோ zன்றது என்ன x plus iy. இதுவே mod zனா என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் x square plus imaginary partsனா y square. Then square root of x square plus y square value என்னன்னா 1. So root of 1 ஓட value 1. So mod z ஓட value என்னன்னா 1. Exercise 2.9, 16th question. The principal argument of 3 by minus 1 plus I is. So இதனுடைய principal argument என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். என்ன இருக்குன்னா 3 by minus 1 plus iன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட்டோட சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ minus 1 minus iன்னு வரும். ஸோ சேஞ்ச் பண்ணி அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 3 into this பண்ணிடலாம். ஸோ 3 into minus 1 minus i divided by இது வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ a ஸ்கொயர் என்னென்னா minus 1 ஹோல் ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வந்து i ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் minus 3 minus 3i divided by இங்கே வந்து minus 1 ஹோல் ஸ்கொயர் வந்து 1ன்னு கிடைக்கும். minus i ஸ்கொயர் வந்து minus 1ன்னு கிடைக்கும். ஸோ minus 3 minus 3i divided by minus into minus இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 plus 1 2. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா minus 3 by 2 minus 3i by 2. ஸோ இதிலருந்து ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா அதாவது தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ஃபா தெரியணும். ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்னென்னா tan inverse ஆஃப் y by x mod of y by x. ஸோ ஈக்குவல் டு tan inverse ஆஃப் இங்கே yயோட வேல்யூ yனா நம்மளோட இமேஜினரி பார்ட். ஸோ இங்கே நம்மளோட இமேஜினரி என்னென்னா minus 3 by 2 divided by ரியல் பார்ட். ரியல் பார்ட்டும் நமக்கு minus 3 by 2 தான். ஸோ இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். ஸோ tan ட்ரிக்னாமெண்ட்ரியில் எப்போது டேனில் வந்து நமக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்கும்னா tan 45, அதாவது tan pi by 4. ஸோ தென் இதில் வந்து இந்த tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து pi by 4 அப்படின்னு கிடைக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து pi by 4. இப்போ கொடுத்துருக்க கொஷின் எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட ரியல் பார்ட் இங்கே என்ன இருக்குன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸ் வரும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். தென் இமேஜினரி பார்ட்டும் நெகட்டிவில் இருக்குது. அப்போது டவுன்வர்டில் இருக்கிற இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ நம்மளுடைய கொடுத்துருக்க வேல்யூ வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. நம்மளுடைய ஆல்ஃபா வேல்யூ என்னென்னா பை பை 4. ஸோ பை பை 4 மைனஸ் பை. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ பை மைனஸ் 4 பை டிவைடட் பை 4. பை மைனஸ் 4 பை என்னென்னா minus 3 pi by 4. ஸோ நம்மளுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னென்னா minus 3 pi by 4. Exercise 2.9, 17th question. The principal argument of sin 40 degree plus I cos 40 degree whole power 5. ஸோ இதனுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எப்பவுமே மோஸ்ட்லி ஃபார்முலாஸில் ஃபஸ்ட்டு காஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காசும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 40 வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சைன் 40 எப்படி எழுதலாம்னா 90 டிகிரி மைனஸ் 50 டிகிரி அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் ஐ காஸ் அதே மாதிரி இந்த 40யும் நம்ம 90 டிகிரி மைனஸ் 50 டிகிரின்னு எழுதலாம். தென் ஹோல் பவர் 5. தென் என்ன இருக்குன்னா இது வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இங்கே நமக்கு தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 50 டிகிரின்னு இருக்குது. ஸோ அதனால் காஸ் 15 நம்ம எழுதணும். அடுத்து ப்ளஸ் ஐ இங்கேயும் பார்த்தீங்கன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா. ஸோ
ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டாக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குது 50. ஸோ ப்ளஸ் ஐ சைன் 50 டிகிரின்னு கிடைக்கும். ஹோல் பவர் 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிமூவியஸ் தியரமை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 கொண்டு போய் இந்த ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும் காஸ் 5 into 50 degree plus I sin 5 into 50 degree. So next cos, here 5 5s are 25. So 250 plus I sin 5 5s are 250. So 250 degree கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஆர்கன் டயக்ராம் யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கண்டிப்பாக 270 இருக்கும். நமக்கு 250 வேணும். அப்போ இந்த 270லேருந்து நம்ம ஒரு 20 மைனஸ் பண்ணிட்டோம்னா வில் கெட் 250 இல்லையா? இப்போ பேலன்ஸ் இது வந்து இங்கே எத்தனை இருக்கணும்னா இது கம்ப்ளீட்டாக 90 டிகிரி. ஸோ 90ல் 20 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து 70 டிகிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்ஃபா. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால நம்மளோட ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ நம்மளோட ஆல்ஃபா இங்கே என்னென்னா 70 டிகிரி. ஸோ 70 மைனஸ் பைன்றது 180. ஸோ 70 மைனஸ் 180 பண்ணோன்னா வில் கெட் 110. இங்கே 180யோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 110 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.9 18th கொஷின். இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஸோ இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துருக்க கிவன் இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 + i இன்ட்டு 1 + 2i இன்ட்டு 1 + 3i dot 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 1 + ni ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 + i இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 1 + 2i இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 1 + 3i டாட் 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 மாடுலஸ் ஆஃப் 1 + ni ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மாடுலஸ் இங்கே மாடுலஸ்னால் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் என்ன 1 ஸ்கொயர் ப்ளஸ் தென் இமேஜினரி பார்ட்னா 1 அதுவும் 1 ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ அடுத்து இங்கே ரியல் பார்ட் வந்து 1 ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 2 ஸோ 2 ஸ்கொயர். தென் அடுத்து இங்கே ரியல் பார்ட் வந்து 1 ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 3 ஸ்கொயர். இப்படியே போயிட்டே இருக்கும் டாட் 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 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் வந்து 1 ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் வந்து n ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் வந்து எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வந்து ஒய் ஸோ ஒய் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ஸ்கொயர் பண்ணால் 1 இதுவும் 1 ஸோ 1 + 1 2ன்னு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே 1 கிடைக்கும் இங்கே வந்து 4 கிடைக்கும். 1 + 4 is 5. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 1 கிடைக்கும் இந்த 3 ஸ்கொயர் is 9 ஸோ 1 + 9 is 10 டாட் 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 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + n ஸ்கொயர் கிடைக்கும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரூட்ஸுமே இங்கே கேன்சல் ஆகிடும். ரூட் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 2 × 5 × 10 × டாட் 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 1 + n ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட கொஷின் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் இருக்குது அங்கே. ஸோ இதுதான் கிடச்சிருக்கு. இதனோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.9 19th question. If omega is not equal to 1 is a cube root of unit and 1 plus omega whole power 7 equal to a plus b omega ன்னு கொடுத்துருக்காங்க. Then a comma b equals to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே cube root of unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ cube root of unitனா நமக்கு அதனுடைய ரூட் வந்து 1 omega ஸ்கொயர். தென் இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 1 + omega ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 0ன்னு கிடைக்கும். தென் ஒமேகா கியூபோடைய வேல்யூ வந்து 1. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகா. இந்த 1 + ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ இந்த 1 + ஒமேகா இங்கே இருக்கட்டும், இந்த ஒமேகா ஸ்கொயரை நம்ம அந்த சைட் கொண்டு போய்ட்டோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸை 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும், ஏன்னா அது ஆட் நம்பர். இப்போ இந்த ஒமேகா ஸ்கொயரை 7 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் ஒமேகா பவர் 14 அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு a + b ஒமேகா. இந்த ஒமேகா பவர் 14 எப்படி எழுதலாம்னா, ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா பவர் 2 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 3 டேபிளில் 3ல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். a + b ஒமேகா. இந்த ஒமேகா பவர் 12 எப்படி எழுதலாம்னா, ஒமேகா பவர் கியூப் ஹோல் பவர் 4 அப்படி எழுதலாம், இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஒமேகா. இந்த மாதிரி a இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 1 தெரியும். இப்போ அந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஒமேகா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/4 வந்து 1 தான். 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஒமேகா அப்படின்னு எழுதலாம். இங்கே ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கா, ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை நம்ம இப்போ திரும்ப 1 + ஒமேகான்னு மாற்றிக்கலாம். ஸோ 1 + ஒமேகா ஈக்குவல் டு a + b ஒமேகா. இப்போ வந்து நம்ம ஏவும் பியும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a இதுதான் தனியாக இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்து b பக்கத்தில் வந்து ஒமேகா இருக்குது. ஸோ இங்கேயும் ஒமேகா இருக்கிற டேர்மை ஈக்குவேட் பண்ணனா b ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா. ஸோ ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகிடும். பியோட வேல்யூ என்ன வரும்னா 1. ஸோ இங்கே வந்து கொஷின் a, b ஈக்குவல்ஸ் டு என்னென்னா 1, 1. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா இந்த ஆப்ஷன் 1, 1. Exercise 2.9 20th question. The principal argument of the complex number. ஸோ இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதனுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3 ஹோல் பவர் 2 டிவைடட் பை 4i இன்ட்டு 1 - i√3. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 என்ன கிடைக்குன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. இங்கே நம்மளுடைய z1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூமரேட்டர். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 என்ன, 1 + i√3 ஹோல் ஸ்கொயர். தென் என்ன இருக்குது, மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 இருக்குது. ஸோ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2ன்றது நம்மளுடைய டினாமினேட்டர். ஸோ 4i இன்ட்டு 1 - i√3. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 இன்ட்டு z2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1ன்றது 4i ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2ன்றது வந்து நமக்கு 1 - i√3. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது இங்கே வந்து நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z பார் n அந்த மாதிரி இருந்துச்சுன்னா n ஆர்குமெண்ட் ஆஃப் zன்னு எழுதிக்கலாம். இங்கே நமக்கு n என்னென்னா 2. இந்த 2 வந்து நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3 மைனஸ், இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 4i. அதே மாதிரி இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 - i√3. இப்போ வந்து நம்ம ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஆர்குமெண்ட் ஃபார்முலா என்னென்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. yன்றது இமேஜினரி பார்ட். ஸோ இமேஜினரி பை ரியல் பார்ட் வந்து நமக்கு 1. ஸோ √3/1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கேயும் y by x. y வந்து 4, x வந்து இங்கே இல்லை, ஸோ அது வந்து 0 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே நம்மளுடைய இமேஜினரி பார்ட் வந்து √3 மைனஸ் √3/1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, 2 tan இன்வர்ஸ் ஆஃப், டேனில் வந்து நமக்கு எப்போ √3 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 60 டிகிரியில் வரும். ஸோ இந்த √3 வந்து நம்ம tan 60 அப்படின்னு எழுதலாம். tan 60 வந்து π/3 அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ்
இங்கே 4/0 அப்படின்றது எனிதிங் டிவைட் பை 0 வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ tan டேபிளில் எப்போ நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும்? ஓகே, நமக்கு டேனில் எப்போ நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் கிடைக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 90ன்றது நம்ம π/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து √3ன்னு இருக்குது. ஸோ √3 வந்து 60 டிகிரி. ஸோ அது வந்து நம்ம π/3ன்னு எழுதுவோம். பட் இங்கே வந்து இது எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ரியல் வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்குது அண்ட் இமேஜினரி வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட தீட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய ஆல்ஃபா வந்து π/3. ஸோ இங்கே வந்து தீட்டா வந்து மைனஸ் π/3ன்னு கிடைக்கும். ஸோ tan of minus π/3 equal to 2 into இங்கே tan inverse tan cancel ஆகிடும். ஸோ நமக்கு வெறும் π/3 கிடைக்கும். மைனஸ் இங்கேயும் tan inverse tan cancel ஆகி மைனஸ் π/2 இருக்கும். தென் இங்கே tan inverse tan cancel ஆகி தென் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி π/3ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே வந்து 2π/3 இருக்குது, இங்கே π/3 இருக்குது. ஸோ 2π ப்ளஸ் π வந்து நமக்கு 3π அப்படின்னு கிடைக்கும். 3π/3 தென் மைனஸ் π/2. தென் என்ன பண்ணலாம்னா இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து π மைனஸ் π/2ன்னு இருக்கும். ஸோ தென் இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2π மைனஸ் π/2. 2π மைனஸ் π வந்து நமக்கு π/2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா π/2. Exercise 2.9 21st question. If alpha and beta are the roots of x square plus x plus 1 equal to 0, then alpha power 2020 plus beta power 2020 is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எதோட ரூட்ஸ்னு இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஓகே, தென் இதனோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை வந்து நம்மளால் யூஷுவல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ வந்து இதுக்கு நம்ம குவாட்ரடிக் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபிசி வேல்யூ எடுத்துக்கலாம். ஏ வந்து 1, பி வந்து 1, சி 1. என்ன இதனுடைய எல்லா கோஃபிஷியன்ஸும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஃபிஷியன்ட் 1, இங்கே கான்ஸ்டன்ட் 1. ஸோ ஏபிசி எல்லாமே 1. ஸோ ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பை யூசிங் ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. மைனஸ் பி இருக்குது, பி வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏசி இருக்குது, ஏ வந்து 1, சியு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ இருக்குது, ஏ வந்து 1. ஸோ தென் மைனஸ் 1 கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 வந்து 2. தென் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 1 மைனஸ் 4 வந்து நமக்கு மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 2. தென் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து 3க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது. ஸோ ரூட்டுன்னு தான் இருக்கும். ஸோ √3ன்னு இருக்கும். தென் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால √3iன்னு கிடைக்கும். ஸோ ரூட்டில் வந்து நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ வந்து i. ஸோ அதனால் இது வந்து i√3 டிவைடட் பை 2. இங்கே வந்து நமக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து -1 ப்ளஸ் i ஒமேகா பை 2. இன்னொரு வேல்யூ வந்து -1 மைனஸ் i ஒமேகா பை 2. இது வந்து நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில் படிச்சிருப்போம். இது வந்து நமக்கு ஒமேகா, இது வந்து நம்மளுடைய ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளுடைய 2 ரூட்ஸு. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் நம்மளுடைய ஒமேகா, இதுதான் நம்மளுடைய ஒமேகா ஸ்கொயர். ஆல்ஃபா வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கிறோம், பீட்டா வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கொஷின் என்னென்னா ஆல்ஃபா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020 ஈக்குவல் டு என்னென்னா ஆல்ஃபா தான் நம்ம ஒமேகான்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒமேகா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா வந்து ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர் பவர் 2020. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2020 ஹோல் பார் 2ன்னு எழுத போகிறோம். எப்படி எழுதினாலும் வேல்யூ சேம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஒமேகா பவர் 2020 இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் நம்ம எழுதணும். ஸோ அதனால் நம்ம 2020 வந்து 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3 6 ஆர்
18, balance 2. Then 7s are 21, balance 1. Then 3 9s are, 3 3s are 9, so balance 1. So 2020 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 into 673 plus 1 1ன்றது ரிமைண்டர். ஸோ அதை வந்து ஒமேகா பவர் 3 into 673 plus 1 இப்படி எழுதலாம். ஸோ தென் இங்கே ஒமேகா கியூப் பவர் 673, தென் இதை வந்து டாட் ஒமேகா மல்டிபிள்ஸில் எழுதலாம். ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ அதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பவர் 673 இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ 1 பவர் 673 வந்து நமக்கு 1 தான் ஆன்சர் வரும். ஸோ 1 இன்ட்டு ஒமேகா இஸ் ஒமேகா. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து செகண்டில் என்ன இருக்குன்னு இது அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். ஒமேகா பவர் 2020 ஹோல் ஸ்கொயர். இதில் என்னென்னா இப்போ நமக்கு ஒமேகா பவர் 2020 என்னன்னு தெரியும், ஒமேகா. ஸோ இது வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஷனில் 2 ரூட்ஸையும் ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒமேகா பவர் 2020 வந்து ஒமேகா, தென் ஒமேகா ஸ்கொயர் பவர் 2020. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒமேகா, இதுக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதனோட வேல்யூ என்னென்னா நம்ம வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில் இன்னொரு கண்டிஷன் படிச்சிருப்போம். அந்த கியூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா, அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இங்கே ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கட்டும், இந்த 1 அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா -1 கிடைக்கும். அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரை நம்ம -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ என்னோட ஆன்சர் வந்து -1. Exercise 2.9 22. Question number 22. The product of all 4 values of. ஸோ இதனுடைய 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி அதனோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பவரில் 3 இருக்கு இல்லையா, இந்த 3யை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், cos 3π/3 ப்ளஸ் I sin 3π/3 ஹோல் பவர் 1/4ன்னு இருக்கும். ஸோ அந்த 4 அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா cos π ப்ளஸ் I sin π. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் 2k பையை ஆட் பண்ணணும் ஆர்குமெண்ட் கூட. ஸோ அதாவது இந்த பை கூட 2k பை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். 2k பை ப்ளஸ் I sin π ப்ளஸ் 2k பை ஹோல் பவர் 1/4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிமோவியஸ் தேரம் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த 1/4 ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பை ப்ளஸ் 2k பை கூட டிவைடில் 4 வந்துடும். ஸோ இன்ட்டு 1/4, ஸோ /4 நமக்கு கிடச்சிரும். ப்ளஸ் I sin π ப்ளஸ் 2k பை ஹோல் டிவைடட் பை 4. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நமக்கு 4 வேல்யூஸ் வேணும். ஸோ அதனால் இந்த கேவோட வேல்யூஸ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா 0 1 2 3 அப் டு 3 வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம k = 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ காஸ் இங்கே வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்கே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ பை ப்ளஸ் 0 பை தான் கிடைக்கும். ஸோ π/4 ப்ளஸ் I sin இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பை ப்ளஸ் 0 பை தான் கிடைக்கும். ஸோ π/4. நெக்ஸ்ட்டு வந்து கேவோட வேல்யூ நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் இந்த 2k பையில் கே இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 2 × 1 2. ஸோ இங்கே 2 பைன்னு கிடைக்கும். 2π ப்ளஸ் π 3π. ஸோ 3π/4 ப்ளஸ் I sin. ஸோ இந்த டேர்ம்லேயும் அப்படி தான் இருக்கும். கே இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2π ப்ளஸ் π 3πன்னு கிடைக்கும். ஸோ 3π/4. இப்போ அடுத்து கே இருக்க இடத்துல நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் இந்த கேக்கு வந்து நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 2s are 4πன்னு கிடைக்கும். ஸோ 4π ப்ளஸ் 5π. ஸோ 5π/4 ப்ளஸ் I sin 5π/4. இப்போ அடுத்து கேவோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கிடைக்கும்னா காஸ்
ஸோ இந்த கேக்கு வந்து நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 2s are 6. ஸோ 6 பை இருக்கும். 6 பை ப்ளஸ் பை 7 பை பை 4 ப்ளஸ் I sin 7 பை பை 4. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூஸ். ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம்னா இந்த ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இது இந்த 4 வேல்யூஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காஸ் இருக்குது. ஸோ நம்ம காஸ் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் ப்ளஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து நமக்கு பை பை 4 இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டில் வந்து 3 பை பை 4. நெக்ஸ்ட் 5 பை பை 4, 7 பை பை 4. தென் ப்ளஸ் I sin. அடுத்து வந்து எல்லாத்துலேயுமே I சைன்னு இருக்கும். ஸோ அதை எழுதி காமனாக எழுதிட்டு எல்லா தீட்டாவும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பை பை 4 ப்ளஸ் 3 பை பை 4 ப்ளஸ் 5 பை பை 4 ப்ளஸ் 7 பை பை 4 ஈக்குவல் டு காஸ். இங்கே டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு சேம் தான். ஸோ பையை வந்து நம்ம நியூமினேட்டரில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ 7 ப்ளஸ் 5 வந்து 12. 12 ப்ளஸ் 3 வந்து 15. 15 ப்ளஸ் 1 இஸ் 16. ஸோ 16 பை பை 4னு கிடைக்கும். ப்ளஸ் I sin இங்கேயும் டினாமினேட்டர் சேம். ஸோ 7 ப்ளஸ் 5 12. 12 ப்ளஸ் 3 15. 15 ப்ளஸ் 1 16 பை. ஸோ இங்கே நம்ம கேன்சல் பண்ணலாம். இது வந்து 1 டைம், திஸ் இஸ் 4 டைம்ஸ், அண்ட் திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 4 டைம்ஸ். ஸோ என்ன கிடைக்கும், காஸ் 4 பை ப்ளஸ் I sin பை. ஸோ இங்கே காஸ் 4 பைன்னு இருக்குது, அதாவது ஈவன் பை. ஸோ காஸோட ஈவன் பையோட வேல்யூ எல்லாமே ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கேயும் சைன் 4 பை கிடைக்கும். ஸோ சைனோட எல்லா பைஸுமே ஈவன் ஆர் ஆட் எல்லாமே வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும் வேல்யூ. ஸோ இங்கே வந்து 1 ப்ளஸ் I இன்ட்டு 0 0. ஸோ 1 ப்ளஸ் 0 இஸ் 1. ஸோ இங்கே நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1. Exercise 2.9, 23rd question. If omega is not equal to 1 is a cube root of unity and then நமக்கு வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட டிட்டர்மினன்ட் வந்து 3k அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு என்னெல்லாம் தெரியும்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வச்சு ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து 1. ஸோ அதனுடைய ரூட்ஸ்லாம் என்னென்ன வரும்னா 1 கமா ஒமேகா ஸ்கொயர். இந்த ரூட்ஸ் எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா வில் கெட் 0. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா எல்லாமே 1 1ன்னு இருக்குது. ஸோ 1 1 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இங்கே 1 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். தென் வந்து இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த ஒமேகா ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1ஐயும் நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா நமக்கு மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னென்ன எழுதலாம்னா ஒமேகான்னு எழுதலாம். ஸோ மிடில் நம்ம ஒமேகான்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 1 ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒமேகா பவர் 7ன்னு இருக்குது. ஸோ ஒமேகா பவர் 7 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் 6 இன்ட்டு 6 ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். 7 வந்து 6 ப்ளஸ் 1ன்னு பிரிச்சுக்கலாம். தென் ஒமேகா பவர் 6 வந்து எப்படி எழுதலாம்னா ஒமேகா கியூப் பவர் 2ன்னு எழுதலாம். தென் ஒமேகா பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 6 வந்து 3 மல்டிபிள்ஸாக நான் பிரிச்சுட்டேன். ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்னா 1ன்னு தெரியும். ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா என்னென்னா நமக்கு ஒமேகா தான் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ ஒமேகா ஈக்குவல் டு 3k. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 11th படித்த நம்ம ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச டிட்டர்மினண்ட்டும் இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்த மாதிரி டிட்டர்மினண்ட்லேயும் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டிட்டர்மினண்ட்லேயே இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துப்போம் 1. ஸோ அதனுடைய ரோஸ் அண்ட் காலமை டிலீட் பண்ணிவிடுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எழுதிப்போமா. ஸோ அந்த டேர்ம்ஸோட டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளோட டயகனல் என்னென்னா ஒமேகா இன்ட்டு ஒமேகா மைனஸ், அதே மாதிரி இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம சைன் கன்வென்ஷனும் இருக்கும். ஸோ அதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ்னு வரும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு -1ன்னு எழுதணும்.
தென் அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை delete பண்ணிடுவோம். ஸோ இங்கே diagonals என்னென்ன இருக்குன்னா 1 into omega minus 1 into omega square. இப்போ அடுத்து வந்து தேர்ட் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா நமக்கு இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ அதனுடைய சைன் வந்து ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 1 into அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை delete பண்ணிட்டோம்னா diagonals மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into omega square is 1 into omega square minus 1 into omegaன்னு பண்ணணும். தென் இதனோட வேல்யூ வந்து 3k. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஒமேகா இன்ட்டு ஒமேகா இஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஒமேகா பவர் 4. தென் மைனஸ் 1 into omega is omega. Then minus 1 into omega square is omega square. Then plus 1 into omega square is omega square minus 1 into omega is omega equal to 3k. இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் 3 + 1ன்னு எழுதலாம். ஸோ ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா 1. ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன 1 into omega is omega. ஸோ இங்கே வந்து நம்ம ஒமேகான்னு மாற்றிக்கலாம். தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒமேகா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு 3kன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் இங்கே எத்தனை இருக்குன்னா 1 2 3. ஸோ மூணுமே ஒமேகா ஸ்கொயர் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ 3 ஒமேகா ஸ்கொயர். தென் ஒமேகா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா. ஸோ மைனஸ் 3 ஒமேகா ஈக்குவல் டு 3kன்னு இருக்குது. இப்போது இந்த டேர்ம்லேருந்து நம்ம 3 காமன் எடுப்போம். இப்போ என்ன கிடைக்கும் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகான்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 3kன்னு கிடைக்கும். இங்கே 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போ நமக்கு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு கேன்னு கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டியில் நம்மளோட ரூட்ஸ் வந்து 1 ஒமேகா ஸ்கொயர். இதில் 1ஓட வேல்யூ 1 தான். ஒமேகாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது மைனஸ் 1/2 ப்ளஸ் I √3/2. அதே மாதிரி ஒமேகா ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ இருக்குது மைனஸ் 1/2 மைனஸ் I √3/2. இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ இது தான். ஸோ இதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1/2 மைனஸ் I √3/2 தென் மைனஸ் ஒமேகான்னு இருக்குது. ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து இது தான். ஸோ என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1/2 ப்ளஸ் I √3/2 ஈக்குவல் டு k. தென் மைனஸ் 1/2 மைனஸ் I √3/2 மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I √3/2 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு k. ஹியர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 will get cancel. இங்கே வந்து சேமாக இருக்குது மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் I √3/2 மைனஸ் I √3/2 ஈக்குவல் டு k. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் மைனஸ் தான் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ I √3 இருக்குது. ஸோ இது வந்து மைனஸ் 2I √3/2ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு k. இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேவோட வேல்யூ என்னென்னா மைனஸ் I √3. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷனில் அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் √3யும் மைனஸ் I √3யும் சேம் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2.9 24th question. The value of 1 plus √3i by 1 minus √3i whole part 10. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ எடுத்துக்க போகிறோம். 1 plus √3i இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதனோட மாடுலஸ் என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வேல்யூ ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 1 plus √3 square வந்து 3. So 1 plus 3 is 4. That is equal to 2. Then இதனுடைய ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்குமெண்ட்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னா tan inverse of y by x mod of y by x. ஸோ ஈக்குவல் டு tan inverse of இங்கே y என்னென்னா இமேஜினரி பார்ட் தட் இஸ் √3 by ரியல் பார்ட் வந்து 1. ஸோ by 1. ஸோ இங்கே
√3 நமக்கு எப்போ tan டேபிளில் டிக்னாமினேட்டர் டேபிளில் டேனோட வேல்யூ எப்போ நமக்கு √3 வரும்னா tan 60 எப்போ. ஸோ அது வந்து நம்ம tan pi by 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ this tan inverse tan will get cancelled. ஸோ pi by 3. ஸோ 1 plus √3iக்கு நம்ம போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும்னா ஸோ ஃபார்முலா என்னென்னா r into r cos theta plus I sin thetaன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆரோட வேல்யூ வந்து 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டருக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 minus √3i. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம், இது அப்படியே கான்ஜுகேட் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இது கான்ஜுகேட் எடுத்தாலே போதும். ஸோ ஈக்குவல் டு 2 into cos pi by 3 கான்ஜுகேட்ன்றதுனால இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் I sin pi by 3. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கொஷின் எழுதிக்கலாம். 1 plus √3i by 1 minus √3i whole part 10. ஓகே, கிவன் கொஷின் எழுதிட்டோம். இப்போ நமக்கு 1 plus √3iக்கு வேல்யூ தெரியும், போலார் ஃபார்ம். ஸோ 2 into cos pi by 3 plus I sin pi by 3. So this is whole part 10 divided by, so இதனுடைய வேல்யூ என்னன்னா இதுதான் 2 into cos pi by 3 minus I sin pi by 3 whole power 10. ஓகே, இப்போ வந்து நம்ம பவரை உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 10 வந்து இங்கே வெளியே இருக்கிற ஆருக்கு பவரில் வந்துடும், ரெண்டு 10மே. ஸோ 2 power 10 by 2 power 10ன்னு கிடைக்கும். தென் உள்ள இந்த ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா டிமூவியஸ் தியரம் அப்ளை ஆகும். இந்த 10 வந்து இந்த ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே pi by 3 கூட மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா cos 10 pi by 3 plus I sin 10 pi by 3 divided by cos 10 pi by 3 minus I sin 10 pi by 3. இங்கே நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 power 10 2 power 10 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து நமக்கு டினாமினேட்டரில் இங்கே ப்ளஸ்ன்னு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். cos 10 pi by 3 plus I sin 10 pi by 3 divided by cos of minus 10 pi by 3ன்னு கொண்டு வரப்போம். ஸோ இங்கே ப்ளஸ் I sin minus 10 pi by 3. இது ஏன் கொண்டு வரோன்னா இப்போ வந்து இங்கே நமக்கு cos minus 10 pi by 3ன்னு இருக்கா. cos of minus theta என்ன வரும்னா நமக்கு cos theta தான் வரும். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இங்கே உள்ளதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் இதுவே sin of minus theta வந்து நமக்கு minus sin thetaன்னு கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ், அந்த கிடைக்கிற அந்த மைனஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா cos of theta 1 plus I sin theta 1 divided by cos of theta 2 plus I sin theta 2. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், cos 10 pi by 3 minus of minus 10 pi by 3 plus I sin 10 pi by 3 minus of minus 10 pi by 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 10 pi plus 10 pi will get cos 20 pi by 3 plus I sin, இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10 pi plus 10 pi is 20 by 3. இப்போ இந்த 20 pi by 3 தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போது நம்ம அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா cos of 6 pi plus 2 pi by 3ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் I sin 6 pi plus 2 pi by 3. ஸோ
இது நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா 6 3s are 18, 18 + 2 20 கிடைக்குது. ப்ளஸ் அதே மாதிரி ஓகே இதில் நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா 3 6 are 18, 18 + 2 வந்து நமக்கு 20 கிடைக்கும். ஸோ 20 பையை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போது 6 பை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா இதுலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து 1 பை அண்ட் திஸ் இஸ் 2 பை, திஸ் இஸ் 3 பை, 4 பை, 5 பை, இதுதான் நம்மளுடைய 6 பை. ஓகே 6 பை ப்ளஸ் பை பை 3னா அது வந்து எங்கே போகும், செகண்ட் குவாட்ரண்ட் கிட்ட போகும். ஸோ அப்படி போகும்போது அப்படி போகும்போது காஸ் 6 பை ப்ளஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 6 பை ப்ளஸ் தீட்டா இது வந்து ஈவன் வேல்யூஸ் தான் இருக்குது, ஈவன் பை தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் 2 பை பை 3a கிடைக்கும். ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 பை ப்ளஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 2 பை பை 3ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா சிஸ் 2 பை பை 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா சிஸ் 2 பை பை 3. Exercise 2.9 25th question. If omega equal to cis இப்படின்னா cos theta plus I sin theta, that is cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் ரூட்ஸ், இந்த டிட்டர்மினண்ட்டில் எத்தனை டிஸ்டிங்க் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் கண்டிஷன் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஒமேகா ஈக்குவல் டு காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 3. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை 3. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தா இப்போது 3 இன்ட்டு பை 3 பை, 3 பை மைனஸ் பை 2 பைன்னு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து காஸ் பை மைனஸ் பை பை 3ன்னு இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் காஸ் பை பை 3ன்னு கிடைக்கும். ஏன்னா இது வந்து எந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் காஸ் வந்து நமக்கு நெகட்டிவில் இருக்கும். தென் ப்ளஸ் ஐ சைன், ஸோ இங்கே சைன் வந்து பாசிட்டிவ், ஸோ ஐ சைன் பை பை 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நமக்கு நெகட்டிவில் வரும், சைன் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஓகே இப்போது வந்து காஸ் பை பை 3யோட வேல்யூ என்னென்னா 1/2. ஸோ இங்கே மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ திஸ் இஸ் ஆர் ஒமேகா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் எடுக்க போகிறோம். இங்கே நமக்கு ஒமேகாவோட வேல்யூ என்னென்னா cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. ஸோ இந்த வேல்யூ எழுதிட்டு ஹோல் பவர் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதா நம்ம ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே டிமோவியஸ் தேரம் அப்ளை பண்ண போகிறோம். டிமோவியஸ் தேரம்னா இந்த பவர் வந்து ஆர்குமெண்ட்டில் மல்டிப்ளை ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 4 பையை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா பை ப்ளஸ் பை பை 3ன்னு எழுதலாம், ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் பை பை 3. ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு 4 பை கிடைக்கும். 3 இன்ட்டு பை 3 பை, 3 பை ப்ளஸ் பை இஸ் 4 பை. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இதனுடைய வேல்யூ காஸ் பை ப்ளஸ் பை பை 3. ஸோ காஸ் பை ப்ளஸ் பை பை 3னா நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட்குள்ளே இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ், டீயில் வந்து டீன் மீன்ஸ் டேன் அண்ட் காட் தான் வந்து இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே வந்து காஸ் பை பை 3ன்னு வரும். ஸோ இங்கே காஸ் இருக்கிறதுனால அது மைனஸ். நெக்ஸ்ட்டு சைன் பை ப்ளஸ் பை பை 3. ஸோ அதுவும் தேர்ட் குவாட்ரண்ட் தான். தேர்டில் டேன் காட் தான் பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் இங்கே நமக்கு சைன் கிடைக்கும். ஸோ அதனால் மைனஸ் சைன் பை பை 3. ஸோ மைனஸ் cos பை பை 3யோட வேல்யூ என்னென்னா 1/2 மைனஸ் ஐ சைன் பை பை 3யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே இது ஏன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோன்னா இங்கே வந்து இந்த வேல்யூ பார்க்கும்போதே தெரியும் இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்ட்டு. அது வந்து நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் வச்சு நம்ம இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டிட்டர்மினன்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஸோ ரோ 1 எடுத்துக்க போகிறோம். ஸோ ரோ 1 ப்ளஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 3ன்னு ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ரோ 1 ரோ 2 ரோ 3 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ z ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரோ 2க்கும் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒமேகா ப்ளஸ் z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் z ப்ளஸ் ஒமேகா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரோ 2 ரோ 3 அப்படியே தான் வரும். ஸோ ஒமேகா z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 தென் ஒமேகா ஸ்கொயர் 1 z ப்ளஸ் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்றதுனால நமக்கு 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கும். ஒமேகா கியூப் வந்து 1 தென் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே 0 தான். ஸோ z ப்ளஸ் 0 இஸ் z. அதே மாதிரி இங்கேயும் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா இஸ் 0. ஸோ இங்கேயும் நமக்கு z ப்ளஸ் 0 zன்னு கிடைக்கும். தென் இந்த இடத்துலையும் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா இஸ் 0. ஸோ z பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஒமேகா z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 தென் ஒமேகா ஸ்கொயர் 1 z ப்ளஸ் ஒமேகா. பேலன்ஸ் வேல்யூஸ்லாம் நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 வேல்யூவை நம்ம 0ன்னு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, காலம் வைஸ் இது வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெட்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே 0 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் காலம் 1 வந்து என்ன பண்ண போகிறோம்னா C1 மைனஸ் C2. ஸோ திஸ் z மைனஸ் திஸ் z. ஸோ z மைனஸ் z. நெக்ஸ்ட் இந்த காலமையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஒமேகா மைனஸ் z மைனஸ் ஒமேகா கியூப்னு கிடைக்கும். தென் இந்த காலம் மைனஸ் பண்ண போகிறோம். ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். தென் அதே மாதிரி C2வையும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த இடம் 0 ஆகும். ஸோ அதனால் C2 மைனஸ் C3. ஸோ z மைனஸ் z. அதே மாதிரி z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1. தென் 1 மைனஸ் z ப்ளஸ் ஒமேகா. ஸோ 1 மைனஸ் z மைனஸ் ஒமேகா. தென் இங்கே வந்து z 1 z ப்ளஸ் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஹியர் z மைனஸ் zலாம் இது வந்து 0 ஆகிடும். ஸோ 0 0 திஸ் இஸ் z. ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா, இந்த வேல்யூ அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். ஒமேகா மைனஸ் z மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தென் z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 தென் 1 தென் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 1 மைனஸ் z மைனஸ் ஒமேகா தென் z ப்ளஸ் ஒமேகா. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே 0. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு z இன்ட்டு இந்த டயக்னல்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ என்ன கிடைக்குன்னா ஒமேகா மைனஸ் z மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒமேகா 1 மைனஸ் z மைனஸ் ஒமேகா தென் மைனஸ் ஆஃப் இந்த டயக்னல்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் வில் கெட் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வெளியே காமன் z இங்கே இருக்கட்டும். இந்த ஒமேகாவை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 3 வேல்யூக்கும் உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஒமேகா மைனஸ் z ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த z மைனஸ் z இன்ட்டு 1 மைனஸ் z தென் மைனஸ் z இன்ட்டு மைனஸ் z ப்ளஸ் z ஸ்கொயர் தென் மைனஸ் z இன்ட்டு மைனஸ் ஒமேகா இஸ் ப்ளஸ் z ஒமேகா. இப்போது இந்த ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் z. ஸோ ப்ளஸ் z ஒமேகா ஸ்கொயர் தென் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா வந்து நமக்கு ப்ளஸ் ஒமேகா க்யூப்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு z வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒமேகா ஸ்கொயர் z. அதே மாதிரி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஸோ வில் கெட் ப்ளஸ் ஒமேகா பவர் 4
then omega square into minus 1 will get minus omega square, then minus 1 into z என்ன கிடைக்கும்னா minus z கிடைக்கும், minus 1 into omega square is minus omega square and minus 1 into minus 1 is plus 1 which is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா z. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் ஜெட் ஒமேகா இருக்குது, இங்கே ப்ளஸ் ஜெட் ஒமேகா இருக்குது. ஸோ இது மட்டும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன வரும்னா ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் தென் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தென் ஜெட் ஒமேகா ஸ்கொயர். இங்கே வந்து ஒமேகா க்யூப்னு இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ வந்து 1. ஸோ ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். அடுத்து இங்கே மைனஸை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஜெட், தென் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒமேகா பவர் 4ன்னு இருக்குது. ஸோ அந்த ஒமேகா பவர் 4 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். ஸோ ஒமேகா க்யூப் வந்து 1. ஸோ 1 இன்ட்டு ஒமேகா இஸ் ஒமேகா. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு ஒமேகா பவர் 4 வந்து நம்ம மைனஸ் ஒமேகா அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஜெட்டுன்னு கிடைக்கும், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே இப்போ வந்து ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். இது வந்து மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போ இதில் வந்து என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் ஒமேகா and minus omega will get cancel and minus omega square plus omega square will get cancel. இங்கே வந்து மைனஸ் z இருக்குது. ஸோ இந்த மைனஸ் z plus z will get cancel. then z omega square plus z omega square minus z omega square will get cancel, plus 1 minus 1 cancel ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, இது வந்து ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குங்க. ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகி பேலன்ஸ் இங்கே ஜெட் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜெட் இன்ட்டு ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஜெட் இன்ட்டு ஜெட் ஸ்கொயர்னா ஜெட் க்யூப் ஈக்குவல் டு 0. அதாவது இங்கே வந்து 3 zeros இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of distinct roots, டிஸ்டிங்னா டிஃப்ரெண்ட்டான ரூட்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே எல்லாமே 0 தான். ஸோ நம்மக்கிட்ட இங்கே 1 டிஸ்டிங்க் ரூட் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் என்னென்னா 1. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.